ஏப்ரல் மாதத்திற்காக சில ஜபங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை, 2 எழுத்து உள்ள ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை? 2 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு நேற்று சாயங்காலம் அப்படியே பின்னாடி உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் போய் ஜோம் பண்ணோடனே டக்குன்னு நைட்டு அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்தோன்னே உட்காந்து கடன் உட்காந்து எழுதிட்டு 2 வார்த்தை, 2 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை. யாருக்காவது கெஸ் இருக்கா? ஏசு, இ ஏ சு, அது 3 எழுத்து. அந்த ஏ போட்டு சுவா? ஓகே, சரி. வேற? ஆம். யார் இது? ஓகே ஓகே சரி, ஓகே சரி. உங்களுடைய இந்த நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி. நீதி. ஓகே, வேற? அப்படி சொல்லுங்களேன் பாப்போம். பக்கத்தில் வர்றீங்களே. 2 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை. ஒளி. நாம். சரி, அப்புறம்? ஓகே, டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் சொல்கிறேன். 2 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா துணை. சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. துணை. இந்த 2 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை. அப்போ அந்த துணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நேற்று மாலையிலேருந்தே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில வசனங்களை வச்சு, ஏன்னா இது ஒரு உயிர்த்தெழுதலுடைய மாதமாக இருக்கிறதுனால சில உயிர்த்தெழுதல் வசனங்களை வச்சியும் நான் ஜோம் பண்ணேன். அப்போ அடுத்தபடியாக இந்த ஏப்ரல் மாதம் நிறைய பேர் புதிய துவக்கங்கள், புதிய காரியங்களை செய்யக்கூடிய நாள், புதிய அக்கௌண்ட், அதுக்காக சில வசனங்களை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் துணை அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் துணை இருக்குதா? துணை. எத்தனை பேருக்கு துணை இருக்குது? கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாருக்கும் துணை இருக்குது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போது ஒரு 3 வார்த்தையை கொடுத்தார். நான் உனக்கு துணை செய்கிற தேவன். சொல்லுங்க பார்ப்போம். துணை செய்கிற தேவன். 2வது துணையாய் இருக்கிற தேவன். அடுத்தால எப்படி? துணையாய் இருக்கிற தேவன். 3வது துணையாக நிற்கிற தேவன். இந்த 3 வார்த்தைகள், இந்த 3 வார்த்தைகளின்படி தான் இந்த மாதத்தில் நம்ம வேத வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்த 2 வசனங்கள் உண்டு. ஒருத்தர் சங்கீதம் 46:1 எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 146:5. ஒருத்தர் 40 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்னொருத்தர் சங்கீதம் 146:5 வாசிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒரு துணை தேவை. எல்லா மனிதர்களுக்கும் துணை இல்லாதபடி இருக்கக்கூடாது. அப்போது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு துணை. ஒரு குடும்பம் இருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் ஒரு துணை. நம்மளுக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அது ஒரு துணை. சகோதரிகள் ஒரு துணை. நண்பர்கள் ஒரு துணை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு துணை. இப்படி பல விதத்தில் என்ன பண்ணுது? துணை நமக்கு அவசியம். இப்போ இந்த துணையாக இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த துணையும் கடைசி வரைக்கும் நம்மளோட என்ன பண்ண முடியாது? ட்ராவல் பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் என் தெய்வம், என் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு துணையாக இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் முதலாவது நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் துணை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி. அப்போ துணை செய்கிற தேவன் எதெல்லாம் நமக்கு துணை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 40. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய. போதும். துணை செய்து வருகிற. சரி, மறுபடியும் வாசிங்க பார்ப்போம், தப்பு இல்லாமல். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவர். செய்கிறவரா செய்து வருகிறவரா? செய்கிறவருமாகியவா? அப்போ செய்து வருகிறவர்னு யாரோ சொன்னாங்களே, இல்லை செய்கிறவர். ஓகே, நேற்று நான் படித்தேன், ஒருவேளை நான் தப்பாக எடுத்துட்டேனோ அப்படின்னு நினச்சேன். ஓகே, அப்போ எப்படிப்பட்டவர்? துணை செய்கிறவர். துணை செய்கிறவர்னா அர்த்தம் புரிஞ்சுட்டா? துணை செய்கிறவர்.
அப்போ தேவன் வந்து நமக்கு துணை செய்கிற ஒரு தேவனாக இருக்கணும். எப்போ இருந்து ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற ஒரு தேவனாக இருந்தாராமா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். அல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். தாயின் கற்பத்திலிருந்தே நமக்கு துணை செய்து இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கற்பம். இந்த நாளில் தாயின் கற்பத்திலிருந்தே எனக்கு கர்த்தர் துணை செய்து வருகிறார், துணை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்க சந்தோஷமாக கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போது ஒரு கற்பம் பாதுகாக்கப்படுறது, அந்த கர்ப்பப்பையில் சேஃப்டியாக இருக்கிறது, அந்த கர்ப்பப்பையில் சேஃப்டியாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்தின் கனிக்கு மூச்சு தேவை, உணவு தேவை, அது எல்லா விதமான அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு வளர்ச்சியும் முக்கியம். அல்லேலூயா. அப்போது என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவும் என் அவயவங்கள் முதலாய் தோன்றுவதற்கு முன்பதாகவும் என்னை அறிந்திருக்கிற தேவன். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்போ இருந்து ஆண்டவர் துணை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் கற்பத்திலிருந்து. அப்போது இந்த நாளில் அந்த தாயின் கற்பம் அப்படிங்கிறது மறைவிடங்களில் இந்த உலகத்தையே பார்க்காத நாட்கள், உலகத்தில் நம்ம பார்க்காத நாட்கள். சொல்கிறாங்க கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தின் கனி கேட்கும், அது சிரிக்கக்கூட செய்யுமாம்மா கர்ப்பத்திலேயே. அல்லேலூயா. நல்லா கேட்குமா. உங்களுடைய சந்தோஷமான மன நிகழ்வுகளை, அந்த சந்தோஷமான மனநிலைகளையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நிகழ்வுகளையும் இது என்ன பண்ணுமா, பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய சத்தத்தை கேட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குமா. எப்படி பெண் பிள்ளைகள் அப்படின்னா தகப்பனுடைய சத்தத்தை என்ன பண்ணோம், சின்ன வயதுலேருந்தே கேட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆண் குழந்தைகள்னா தாயினுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு துணை செய்கிற தேவன் என்று உங்களுக்கு தாயின் கற்பத்தில் துணை செய்ய ஆரம்பித்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் சங்கீதம் 86:14 நம்ம வாசிப்போம். 86:14 ஒருத்தர் வாசிங்க. 86:17 86:17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக இன்று எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வேத வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இந்த இடத்துல துணை செய்கிற தேவன் எதற்காக துணை செய்யணுமா, எப்பொழுதுமே கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத யார் பார்க்கணும், பகைஞர் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்போ எல்லா மனிதர்களுக்கும் எழுத்தின்படி பகைஞர் இருப்பாங்க, உறவுகளில் பகைஞர் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் பகைஞர் இருப்பாங்க. நீங்கள் பகைஞர் இல்லாமல் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்கியவான், பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய தேசப்பிதா காந்தி இருந்தாங்க, அகிம்சையை தான் போதிச்சாங்க, அகிம்சையை தான் சொன்னாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு, பகைஞர் இருந்தாங்க. அப்போது எல்லா மனிதருக்கும் பகைஞர் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இருந்தவர் தான் பகைஞராக இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போது நேற்று ஒரு செய்தி கேட்டிருக்கும் பொழுது ஒரு ஊழியர் சொன்னாங்க, வெளியே இருக்கிற இந்து நண்பர்கள், இஸ்லாமிய ஜனங்கள், அவங்கெல்லாம் நமக்கு மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகள். இயேசு கிறிஸ்து தான் ஒரு நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மெய்ப்பனை கொன்ற ஆடுகள் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுட்டா அவங்களுக்கு? அப்போது பகைஞர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறத பகைஞர் கண்டுகொள்ளணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து உங்களை தேற்றுகிறத பகைஞரெல்லாம் பார்க்கணும். இப்போ சில நேரங்களில் சில துக்கங்கள், சில கஷ்டங்கள், சில பாடுகள் வரும் பொழுது நமக்கு தேற்றுகிறவர்களும் தேவை, நமக்கு துணை செய்கிறவர்களும் நமக்கு தேவையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கலாக்க இருக்காங்க, அவங்க இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்.
2008 வருடத்தில் நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்தின் பாதையில் போய் கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஆலயத்துக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி எங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி எங்களுடைய கஷ்டங்கள் தெரியாத அளவுக்கு தான் போய் நின்று நல்லா பாடி ஆராதிப்போம். ஒரு 6 மாதமாக பல போராட்டங்களில் போய் கொண்டிருக்கோங்கிறத அவங்க லேட்டாக தெரிஞ்சு ஒரு நாள் நாங்கள் வீட்டெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு அந்த அக்காவும் அந்த அண்ணனும் வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ அந்த சின்ன ஒரு வராண்டா மருங்க லைட்டெல்லாம் அணைச்சாச்சு. நாங்கள் கதவை திறந்து பார்த்தா இருட்டுக்குள்ளே நிற்கிறது யாருன்னு தெரியல. ஆனால் இவங்க குரலை வச்சு தெரிஞ்சு லைட்டை போட்டு ஒரு 10 மணி 10:30 இருக்கும். அந்த நேரத்தில் வந்தோடனே அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களாம்மா, இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காமன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எங்களோட பல நேரம் உட்காந்து தேற்றி ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அந்த அண்ணனை உட்காந்து எங்களோட பேசி பாருங்கள். அவங்க அந்த நேரத்தில் அந்த அன்னை மட்டும்தான் அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன ஒரு தொகை சின்னதாக ஒரு பணத்தை எங்கள் கையில் கொடுத்து, இது நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவோ தரணும், ஆனால் எங்களால் இதான் முடியும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அநேக தேறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு போனாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சிநேகிதன் சொல்லும் உட்கருத்தான ஆலோசனைகள் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்களுக்கும் சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் உண்மையாக உங்களை தேற்றக்கூடிய ஜனங்களை கர்த்தர் அனுப்பணும். எல்லா நேரத்துலையும் கர்த்தர் தேற்றுவார். அது வேத வசனத்தின் மூலமாக உங்களை தேற்றுவார். எல்லா நேரத்துலையும் தேற்றுவார். அது உங்களுக்கு துணை இருந்தாலும் சரி, துணை இல்லாட்டாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இல்லாட்டாலும் சரி, உற்றார் உறவினர்கள் இல்லாட்டாலும் சரி, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா நேரத்திலும் தேவனுடைய வசனம் வார்த்தைகள் உங்களை தேற்றும். ஆனால் அதே நேரத்தில் உண்மையாக உங்களை தேற்றக்கூடிய ஜனங்களை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்போது இந்த நாளில் நான் 2வது உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி உங்களுக்கு அனுகூலமாக அடையாளங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் காண்பிப்பார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சில அனுகூலமான அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எதற்கு துணை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 50:7 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்படியே ஏசாயா 50:9 வாசிங்க பார்ப்போம். எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இங்கே நீங்க கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் எதற்கு துணை செய்வாராமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மாத்திரம் உங்களுக்கு துணை செய்துட்டார்னா போதும், நீங்கள் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இப்போ சில வெட்கத்தின் பாதையின் வழியாக நீங்கள் போயிருக்கலாம். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் மத்தியிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது எப்போ அந்த வெட்கம் அனுபவித்த தேசத்துலலாம் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நம்ம கர்த்தர் வைக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? துணை செய்ய வேண்டும். வெட்கம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு மனிதன் ஏதோ ஒரு தோல்வி ஒரு அவமானத்தின் பாதையில் செல்லும் பொழுது அவன் வெட்கப்படுவான். அநேகருக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க? வெட்க பாதையில் போகும் பொழுது கர்த்தர் மாத்திரம்தான் துணை செய்ய முடியும். நீங்கள் வெட்கத்தின் பாதையில் போகும்பொழுது உங்களை தேற்றுகிறதையும் துணை செய்கிறதையும் சில மனிதர்கள் எழும்புனா கூட வெளியில் போய் தூற்றலாம், வெளியில் போய் உங்களை நிந்தித்து பேசலாம், உங்கள் கண் எதிராகவே உங்களை பேசலாம். நீ இந்த தப்பை செஞ்ச, அதனால தான் உனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் மாத்திரம்தான் உன்னுடைய தவறுகளை உணர்த்துவாரே தவிர குத்தி பேச மாட்டார். உணர்த்துகிறதுக்கும் குத்தி பேசுகிறதுக்கும் அர்த்தம் தெரியுது தானே? உணர்த்துது அப்படின்னா சில நேரத்தில் உங்கள் மனசில் உணர்த்திடும், ஐயோ நம்ம இந்த தவறை பண்ணிட்டோம், இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் அனுதினமும் உட்காந்து இதை செஞ்ச, இது தப்பு, இதை செஞ்ச ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் இருந்தே குத்தி குத்தி காமிச்சா எது வேதனையாக இருக்கும்? குத்துறது தான் வேதனையாக இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து கர்த்தர் ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு. அப்போ 2வது பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய வெட்கங்களை எல்லாம் இந்த மாதத்தில் மாற்றிடுவார். இந்த மாதம் உங்களுடைய எல்லா வெட்கங்கள் எல்லாம் மாறும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்தோம், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினை, சில நேரம் ஆக்கினை அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய தண்டனைகளை குறிக்கக்கூடிய ஒரு
ஒரு காரியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய எல்லா ஆக்கினைகளை ஏற்று அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்துட்டார். அப்போ ஆக்கினை அப்படிங்கிறது தண்டனைகளை குறிக்கிறது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில தண்டனைகள் எல்லாம் உண்டு. வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில தண்டனைகள் நமக்கு இருக்குது, நிறைய சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. அதே அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் செய்கிறவர்களையும் சூனியக்காரிகளையும் உயிரோடு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம சில நேரங்களில் ஏதோ ஒரு வார்த்தை நம்ம மாற்றி பேசுகிறோம், ரெண்டகம் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்னத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம்? ஆக்கினைக்கு ஏதுவாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஆக்கினை கிடச்சிதுன்னா உயிரோட எந்த மனுஷன் இருக்க முடியும்? யாராவது இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்க முடியும். ஆனால் இப்படி சில ஆக்கினைகள் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். எதுக்கு? விக்கிரக வணக்கத்துக்கு. இப்போ நம்ம விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், போட்டோவை வணங்க மாட்டோம், சிலையை வணங்க மாட்டோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் சில நேரத்தில் விக்கிரக வணக்கத்துக்கு ஒப்பான பாவங்கள் இருக்குது. பொருளாசை, அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதுவும் என்னது? விக்கிரக வணக்கம். அப்போ விக்கிரகத்தின் காரியத்தில் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேலே எரிச்சலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ தேவன் வந்து பாருங்கள் துணை செய்கிறார். எதற்காக? நம்ம ஆக்கினைக்குள்ளே போகும்படியா நம்ம பொல்லாத சாத்தான் சில தந்திரங்களை நமக்கு நியமிக்கிறான். அதிலிருந்து கர்த்தர் நம்ம தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஆக்கினை உங்கள் மேலே இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் மேலே இருந்தாலும் சரி, எல்லா ஆக்கினையும் மாறும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்யும் பொழுது. அடுத்தபடியாக சங்கீதம் 86:1 ஒருத்தர் வாசிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். அதுதானா? ஒரு நிமிஷம் இருங்க. வாசிங்க. சரி, ஓகே, அதுதான் போல இருக்குது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது வேற எதுக்கு எழுதி வச்சிருக்கேன். அப்போது முதலாவது நம்ம தியானித்தோம் துணை செய்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? அப்போ அதனால் உங்களுக்கு கர்த்தர் தான் துணை செய்யணும். நண்பர்கள் துணையை காட்டிலும், பெற்றோர்களுடைய துணையை காட்டிலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய துணையை காட்டிலும் எந்நேரமும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க, நீங்கள் மாத்திரமே ஒண்டியாக கஷ்டப்படும் பொழுது உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு துணை செய்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, பாத்திரமெல்லாம் கழுவணும், உங்களுக்கு துணை செய்வதற்கு உங்கள் பிள்ளையோ உங்கள் வீட்டில் உள்ளவரோ வந்து உங்கள் வீட்டுக்காரரோ, நான் சொல்லக்கூடாது, சொன்னால் அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும், உங்கள் வீட்டுக்காரரோ வந்து பாத்திரத்தை கழுவுனார்னு வச்சுக்கிடுங்க, துணை செய்கிறது. அல்லேலூயா. எப்படி ஒவ்வொரு காரியத்திலும் துணை செய்கிறவர் எழுப்புனா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தரே உங்களுக்கு துணை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தரே உங்களுக்கு துணை செய்ய போகிறார். அடுத்தபடியாக துணையாய் இருக்கிற தேவன் துணையாக இருப்பார் எப்போவுமே. 119 சங்கீதம் 173 நீங்கள் ஒருத்தர் வாசிங்க. 119 173 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்தபடியாக துணையாய் இருக்கிற தேவன். முதல்ல தியானித்தோம் துணை செய்கிற தேவன், ரெண்டாவது துணையாக இருக்கிற தேவன். நான் இதை குறித்து பிற நாட்களில் நம்ம தியானிப்போம். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 119 173 நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக. கர்த்தருடைய கரம் தான் உங்களுக்கு துணையாக இருக்கணும். கர்த்தருடைய கரம் இம்மட்டும் உங்களுக்கு துணையாக இருந்துச்சு, இனியும் துணையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம். ஒரு பாரத்தை நீங்கள் தூக்குறீங்க, ஒரு வெயிட்டை தூக்குறீங்க அப்படின்னா, ஒண்டியாக கஷ்டப்படும் பொழுது இன்னொருத்தர் வந்து தூக்குனா எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். அப்போ ஒருத்தராக நீங்கள் ஒரு பாரத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சுமக்கிறத காட்டிலும் உங்களுக்கு துணையாக கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா காரியத்திலும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ வந்து பாருங்கள், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு என்னாலும் துணையாக இருக்கும். எல்லா மனித கரங்களும் சில நேரம் உங்களை விட்டு விலகி போயிடும். நம்புகிற கரம் உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடும்.
ஆனால் கர்த்தருடைய கரம் கடைசி வரைக்கும் துணையாக இருக்கும். அதனால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். 119 சங்கீதம் 173 சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து, கர்த்தருடைய கரம் துணையாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. அடுத்தால துணையாய் நிற்கிற தேவன். முதலாவது துணை செய்கிற தேவன், ரெண்டாவது துணையாய் இருக்கிற தேவன், அடுத்தபடியாக துணையாய் நிற்கிற தேவன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே 119 சங்கீதம் 119 சங்கீதத்தினுடைய 122 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 119 122. சரி, நிதானமாக வாசிங்க பார்ப்போம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தபடியாக உமது அடியனுக்கு நன்மையாக எப்படி நிற்கணும்? ஆண்டவர் துணையாக நிற்கணும். அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக அவர் நிற்பார். எதுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை நீங்கள் பார்க்கும்படியா. சில நன்மைகள் எல்லாம் நம்ம அப்படியே வந்து பாருங்கள். வெளியில் பழமொழி சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்தில் பானை உடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் சில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பல நாள் ஜெபம் பண்ணி, பல நாள் முயற்சி பண்ணி, பல நாள் காத்திருந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நன்மை கையை விட்டு போகும் பொழுது அந்த மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் நன்மைக்காக காத்திருந்து ஜெபிச்சு 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 இல்லைன்னா ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் அது கையை விட்டு போகிறது எவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கடந்த நாட்களை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, துணையாக நிற்கிற தேவனாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், ஒரு மனிதன் ஒரு வயலில் போய் அவன் விதைக்கிறான். அந்த விதை அதானது வளர்ந்து நல்ல ஒரு அறுவடையை கொடுக்கும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் முக்கியம். காற்று இருக்கக்கூடாது, மழை இருக்கக்கூடாது, புயல் இருக்கக்கூடாது, வெயில் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ நல்ல சூழ்நிலைகள். அப்போது இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நன்மை வராதபடி எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் மாறும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில் துணையாக உங்களுக்கு நிற்பார். துணையாக நிற்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், துணை மந்திரம் கர்த்தர் மாத்திரம் நின்றுச்சுனா போதும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். அப்போ இந்த நாளில் இந்த 3 வார்த்தைகளின்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது, துணை செய்கிற தேவன் உங்களுக்கு துணை செய்வார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு துணை செய்வார். ரெண்டாவது, அவர் துணையாய் இருப்பார். எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு துணையாய் இருப்பார். மூன்றாவது, துணையாய் நிற்கிற தேவனாய் இருப்பார். இந்த நாளிலே நம்ம வருகிற நாட்களில் யாருக்கெல்லாம் துணை செய்தார், துணையாய் நின்றார், துணையாய் இருந்தார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலுடைய ஒரு கவியை நம்ம பாடும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் முதலாக தேவனுக்கென்று அவருடைய சமூகத்தில் காணிக்கை செலுத்த விரும்புகிறவங்க நீங்கள் இந்த இடத்துல வைத்திருக்கிற இந்த காணிக்கையில் நீங்கள் செலுத்துங்க. இல்லைன்னா கொடுக்குறீங்களா? சரி, காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவங்க ஒரு பாடலுடைய ஒரு கவியை மாத்திரம் பாடும் பொழுது அப்படியே நாம் காணிக்கைகளை செலுத்தி நம்ம நிறைவு ஜெபத்துக்குள்ளே போகலாம். ஆண்டவரே மக்கு நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே மக்கு நன்றி, ஆண்டவரே மக்கு நன்றி. இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்த நின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு
நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்ன யார் தீரு நாமத்தின் ஆதரவில். எப்பொழுதும் என்னுடைய மனைவி முன்னாடி வந்து உங்களுக்கு துணை செய்கிற தேவன், துணையாய் இருக்கிற தேவன், துணையாய் நிற்கிற தேவன், இந்த 3 வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சுருக்கமாக ஜெபித்து நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய இந்த 4வது மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அதிகாலை வேளையில் உண்மை நோக்கி பார்த்த முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிற தேவனப்பா. அதிகாலையில் நேற்று கண்டடைவான்னு சொன்ன வார்த்தையின்படியப்பா நீர் இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையிலப்பா துணை செய்து ஆண்டவரேப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரேப்பா கலக்கங்கள் பயங்கள் வரும்போதெல்லாம் நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் வலதுகரத்தை பிடித்து நீ நடத்தின கிருபைகள் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதத்தில் ஆண்டவர் எந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டுமோ, ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமோ, அப்பா ஆச்சரியங்களை அடையாளங்களை செய்ய வேண்டுமோ, அற்புதங்களை செய்ய வேண்டுமோ, எல்லா காரியத்திலும் நீ துணை நின்று ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகளும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் சுகமும் பலத்தை நீர் கொடுத்து ஜெயத்தையும் வெற்றியும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய திருமண காரியங்கள், அப்பா குழந்தை செல்வங்கள், அப்பா இன்னும் வீடு வாசல்கள் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு இந்த மாதத்தில் துணை நின்று பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி 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 ராஜா. சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் பெற்றோர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஊழியர்களை உடைய கரத்தில் தருகிறோம். ஊழியக்காரர்களை உடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவர் மீது நீர் கூட இருந்து துணை செய்து பகைஞர் கண்டு வெக்கப்பட்டு போகும்படியாக ஒவ்வொருவரும் நீர் தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெக்கப்படும்படியாக ஒவ்வொருவருக்கு நீர் அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் இந்த மாதத்தின் முதல் தேதியிலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்து ஜெபித்து ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.